சரி, எங்க போயிட்டு வரீங்க சாமி? என் அப்பன் முருகன் திருவடிக்கு அமைதியை தேடி போயிட்டு வரேன். மாலை போட்ட சாமி பொய் சொல்லக்கூடாது. அண்ணன் சாமி, முருகன் கண்ணு குத்திரும். நான் தான் பொய் சொல்லலையே, அப்புறம் எப்படி சாமி என்ன கண்ண குத்தம்? அப்போ உண்மைதான் சொல்ற, அப்படிதானே? அப்பனே முருகா, என்னப்பா உன் பக்தனுக்கு சோதனை? என் பொண்டாட்டி சாமி என்ன இப்படி மடக்கி மடக்கி கேள்வி கேட்கல, நீதான் அவளெல்லாம் அதட்டன. நான் கேட்டதுக்கு முதல்ல பதில் சொல்லு. சாமியை காரணம் காட்டி நழுவுறதெல்லாம் ரெண்டாவது. சரியில்ல, உனக்கு என்ன கேள்வி கேட்கணும் கேளு. என்ன நடக்குதுங்க? இப்ப எதுக்கு நம்ம வீட்டுக்கு போலீஸ் பாதுகாப்பு? போலீஸ் பாதுகாப்பு ஆறு கொடுப்பா? நான் என்ன போலீஸ் அதிகாரியா? அப்ப நீ ஒண்ணும் பண்ணலையா? முருகன் உண்டு நான் உண்டுன்னு இருக்கிறவன் போய் இதுல என்னத்துல செய்ய முடியும் சொல்லுல. நீ சொல்லாமதான் முப்பிடாதி அண்ணன் வந்து செக்யூரிட்டியா இங்க நிக்கிறாரா? ஆமா டாக்டர் சாமி, நான் தான் ஸ்டேஷனுக்கு போய் இல்லையே முப்படாதி என் வீட்டுல போய் ஸ்டேஷன் வேலை பாரு, அவர் அப்படியே வயிற்று தள்ளிட்டே வந்து இங்க செக்யூரிட்டி வேலை பாப்பாரா? அது எப்படி? ஸ்டேஷன்ல இருந்து ஆர்டர் வரணும். அதுக்கு தானே போலீஸ்காரி வேணும்ங்கிறது. இல்லை, அந்த ஸ்டேஷனுக்கு 6 இன்சார்ஜி. அப்ப அவர் தானே ஆர்டர் போட்டிருக்கணும். எட்டி பரணி, மாமா சொன்னதானே முப்படாதி அண்ணாச்சி பாதுகாப்புக்கு வருவாவா? அவன் கிட்ட இவன் சொல்லாம அவன் அனுப்பி வைப்பானா? இவன் இல்ல, அவன் சொல்லி கூட அவன் அண்ணன் அனுப்பி வச்சிருக்கலாம்ல. முருகனே அண்ணன் கிட்ட போய் சொன்னாரா? யாருக்கு தெரியும்? நீ என்கிட்ட என்ன சொன்ன? போய் ஸ்டேஷனுக்கு போய் உன் அண்ணன் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்க சொன்ன. நீ உன் அண்ணன் கிட்ட சொல்ல சொன்ன. நான் என் அப்பா முருகன் கிட்ட சொன்னேன். என் அப்பா முருகன் உன் அண்ணன் மனசுக்குள்ள வந்து இந்த வீட்டுக்கு செக்யூரிட்டி போடுன்னு சொல்லிருக்கலாம்ல. ஏய் வீரா, இவன் எதையோ சொல்லி என்ன குழப்பி தப்பிக்க பாக்குறான்டி. நிச்சயமா இவன் ஏதோ தில்லுமுல்லு பண்ணிருக்கான், அது கன்ஃபார்ம். ஏ சண்முகசாமி, நிச்சயமா நீ என்கிட்ட எதையோ மறைக்கிற. மரியாதையா உண்மையை சொல்லிடு. ஏலே, எதை எதை எப்ப செய்யணும்ன்றது என் அப்பா முருகனுக்கு தான்ல தெரியும். எதை காட்டணும் எதை மறைக்கணும் இதெல்லாம் என் அப்பா முருகனோட திருவிளையாடல்ல. அவன் என்ன செய்ய சொல்லி என்ன சொல்தானோ அதை செய்யறத மட்டும்தான் இந்த அடிமையோட கடமை. இவன்கிட்ட வாயை கொடுத்து நீ வார்த்தையை வாங்க பாக்குறியாக்கோ? இவன் தான் சரியான கல்லூரி மங்கனா இருக்கிறான. நீ வேற வேலை ஏதாவது இருந்தா பாருத்தா. ரொம்ப நன்றி அப்பாச்சாமி. இது ஒண்ணுதான் குறைச்சல். இப்ப அப்பாச்சாமி, நான் ரொம்ப டயர்டா இருக்கேன்டா. போய் குளிச்சதுக்கு அப்புறம் தான் சாப்பிடணும். இந்த வயிறு சாமி வேற ஒரே பசிக்குதா. அப்போ நான் குளிக்க போவா? போய உன்னை யார் தடுத்தா? சொல்லிட்டு இப்படி பிரேக் டவுன் ஆன சிமெண்ட் லாரி மாதிரி குறுக்கவே நின்னா நான் எப்படி போவேன்? கொஞ்சம் வழி விடு. சிமெண்ட் லாரி நானு சிமெண்ட் லாரின்னு சொல்லிட்டு போறேன். என்ன சிரிப்பு? சாரிட்டு மாமா, ஏதோ ஒண்ணு சரியில்லை மாமா. இவன் ஏதோ தனி ரூட்ல பிளான் பண்றான்னு நினைக்கிறேன். போலீஸ் கிட்ட கேஸ் கொடுத்தாச்சு, அவங்க பாத்துக்கிட்டோன்னு இவன் இருக்க மாட்டானா? எனக்கும் ஒன்னும் புரியலத்தா, என்ன பண்றது? எல்லாம் பேசி பேசிதான் இவன் மனசை மாத்தணும். பாவம் இல்ல, பசியோட விரதத்தை முடிக்க வந்திருக்கான். அவனுக்கு முதல்ல சாப்பாடு போடு. சரிப்பா, நான் போய் அண்ணனுக்கு எல்லாம் அறுத்துட்டு வரேன். நீ சாப்பாடு எடுத்து போயிட்டு. யோ, நீங்களும் இங்க என்ன பண்றீங்க? கிளம்புங்க, நீங்களும் கிளம்புங்க. கூட்டம் போடாதீங்க, கிளம்புங்க கிளம்புங்க, போங்க. நிக்காதியா, போங்க. அங்க யார் பண்ணிக்கிறது? போங்க போங்க, நிக்காதியா. எப்பா சொல்றல, போங்கப்பா. நிக்காதீங்கறல, போங்க போங்க போங்க, நிக்காதி போங்க. என்னையா, ஃபாரன்சிக்ல இருந்து வந்தாங்களா? ஆமா வந்தாங்கய்யா.
போட்டோலாம் எடுத்துட்டு போயிருக்காங்கய்யா. வேற தடை ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணிட்டு போனாங்கய்யா. மூப்ப நாய் வந்துருச்சானே? ஆமாங்க மேடம், மெயின் ரோடு போய் அப்படியே நின்றுச்சு. எவ்வளோ நேரமாச்சு? இப்பதாங்கய்யா, அரை மணி நேரம். ஆம்புலன்ஸ் இன்னுமா வரல? செந்தூர் பைபாஸ்ல ஒரு பெரிய ஆக்சிடென்டா. எல்லா ஆம்புலன்ஸும் அங்க போயிருக்கியா. நமக்கு அனுப்புறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும்னு சொன்னாங்க. சாயந்தரம் ஆயிடுச்சு. சரி சரி, ஆம்புலன்ஸ் வந்த உடனே கூடவே இருந்து ஹாஸ்பிட்டலுக்கு போய் பாடியை ஒப்படைச்சிட்டு சைன் வாங்கிட்டு வந்துரு. சரிங்கய்யா. ஐஓ கூட வரணுமே. வீரா சார். நீங்க தான் ஐஓ. கூட இருந்து ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் நீங்க தான் முடிக்கணும். எஸ் சார். இங்க பாரு, வேலையை பொறுப்பா பார்த்துக்கணும். ஹாஸ்பிட்டல்ல பாடியை ஒப்படைச்சிட்டு தான் நீங்க ஸ்டேஷனுக்கு வரணும். எஸ் சார். இடையில ஏதாவது தப்பு நடந்தது அப்புறம் நீங்க சஸ்பெண்ட் தான். எஸ் சார். சொல்லு ரத்னம். நீங்க சொன்னபடியே பண்ணியாச்சு மேடம். டெட் பாடிக்கு வீராவை செக்யூரிட்டியா நிக்க வச்சாச்சு. எக்ஸாக்ட்டா எந்த இடம்? மேடம், ஸ்டேஷன் லிமிட்டோட எல்லை மேடம், சுடுகாட்டுக்கு பக்கத்துல. எனக்கு லொகேஷன் அனுப்பிட்டீங்களா? ஸ்பாட்லயே நின்று உங்களுக்கு அனுப்பிட்டேன் மேடம். வெரி குட். நான் இன்னும் பார்க்கல. இருட்டுனதும் ஏதாவது ஒரு காரணம் சொல்லி அந்த ஏட்டு அங்கிருந்து போயிடணும். ஞாபகம் இருக்குல்ல? ஏற்கனவே ஏட்டுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டேன் மேடம். ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுவான். வெல் டன். நைட்டு முழுக்க அங்க ஆம்புலன்ஸ் போகாம நான் பாத்துக்கிறேன். ஓகே மேடம். வீரா அந்த பொணத்தோட அங்க தனியா இருக்கணும். அதுதான் நமக்கு முக்கியம். பொம்பளை புள்ள அங்க தனியா இருக்குமா மேடம்? என்ன திடீர்னு இறக்கமெல்லாம் வருது? சே சே சே, ஒரு பேச்சுக்கு கேட்டேன் மேடம். அவ தனியா இருக்க மாட்டா. புரியலையே மேடம். இவ்ளோ ஏற்பாடும் ஒரு நோக்கத்துக்காக தான். அவ கூட என்னோட சன் கௌதம் கூட இருந்து பார்த்துப்பான். ஓ, நீங்க அப்படி சொல்றீங்களா மேடம்? இதுக்கு மேல டீடைல்ஸ் உனக்கு எதுவும் சொல்ல தேவையில்லை. முதல்ல அந்த ஏட்டு அங்கிருந்து போயிடுவானான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோ. வேற ஏதாவதுன்னா எனக்கு கால் பண்ணு. சரிங்க மேடம். ஓகே, தேங்க்யூ மேடம். நட்டு வைப்பான். இங்க ஒண்ணு நட்டு வைப்பான். டக்குன்னு எடுத்து வீச கரெக்டா இருக்கு. இங்க இருக்கட்டேன். மருதமலை மாமணியே குடு 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 குடு. சாமி, நீங்க மாலை போட்டிருக்கிறது முருகனுக்கா இல்ல சுடல மாடனுக்கா? உன் தலைமையில தானே மாலை போட்டேன், என்ன மறந்துட்டியா? முருகன்னா வேல் தானே வச்சிருக்கணும், அது என்ன அருவா இருக்கு? அது என்னண்டா, என் அம்மா சாமி என்ன சொல்லிச்சு தெரியுமா சாமி? இப்படி வெட்ட வெளியில ஒத்தையா படுக்கும்போது சில கெட்ட ஆவிக நம்மள வந்து எசக்க பசக்கா தாக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா. அதுகிட்ட இருந்து பாதுகாக்கத்தான் அருவா செட்டப்பு, அருவா கேட்டு, அருவா வேலி எல்லாம். வெளியே தான் படுக்கிறேன், இருந்தாலும் இது நம்ம வீடு, இங்க ஆளுங்க தான் இருக்காங்க, ஆவிலாம் இல்ல. இத்தனை நாள் வராத ஆவி இப்ப மட்டும் வருமா?
சொன்னா தப்பா எடுத்துக்காதீங்க சாமி. அது உங்களை மாதிரி சாதாரண ஆளுங்க கண்ணுக்குலாம் தெரியாது. என்னைய மாதிரி மாலை போட்டவங்க கண்ணுக்கு தான் அது பளிச்சுண்டே தெரியும். அது மட்டும் இல்லாம இது வேற ஒரு மாதிரி கெட்ட ஆவி, நம்ம குடும்பத்தையே தாக்க வர ஒரு ஆவி. அதனால நம்ம குடும்பத்துக்கு எந்த தப்பு வந்துடக்கூடாதுன்னு ஒரு பயமும் இருக்கு. அதுக்காக தான் இதெல்லாம். வேண்டாம் சண்முகம், எனக்கு சுத்தமா உன் மேல நம்பிக்கை இல்ல. இந்த அருவால எடுத்துட்டு போ ப்ளீஸ். பாரு, உனக்கு நம்பிக்கை இருக்கு நம்பிக்கை இல்லைன்னா முக்கியம் இல்லை. இப்ப அருவா இங்கதான் இருக்கும், அது எங்கிட்டு போகாது. இதே செட்டப்ல தான் இருக்கும். நீ உள்ள போய் படு. எல்லாம் ஏன் தப்பு. இவன் கூட மாரடிக்காம அமெரிக்கா போயிருக்கணும். திரும்ப வந்தம் பாரு, அது நான் செஞ்ச தப்பு தான். அதுக்கு நீ பாஸ்போர்ட் தொலைக்காம இருந்திருக்கன. வேணும்ட்டு தானே பாஸ்போர்ட் தொலைச்ச. டேய், என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? நான் என்ன வேணும்னேவா பாஸ்போர்ட் தொலைச்சேன்? சாமி சாமி சாமி. சரி சாமி, போதுமா? இத பாரு சாமி, தயவு செஞ்சு நம்ம குடும்ப நிலைமையை நினைச்சு பாரு. இசக்கி கன்சீவா இருக்கான். இன்னும் 7 மாசத்துல குழந்தை வந்துரும். வீரா இப்பதான் வேலைக்கு சேர்ந்திருக்கான், அதுவும் போலீஸ் வேலை. பத்தாவது குறைக்கே நம்ம ரத்னா இப்பதான் அவளுக்கு பொருத்தமானவனா நல்லவனா ஒரு மாப்பிள்ள கிடைச்சிருக்கான். அவனுக்கும் ரத்னாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும். அப்புறம் நம்ம கனிஜாமி அதைய நல்லபடியா படிக்க வைக்கணும், பெரிய பாட்டுக்காரி ஆக்கணும், அதுக்கு ஒரு வாழ்க்கை ஏற்படுத்தி கொடுக்கணும். அதெல்லாம் அப்படியே இருக்கலாம். இது எல்லாத்தையும் யாரா செஞ்சு வைக்கணும்? எல்லாருக்கும் இருக்கிற ஒரே பிடிமானம் நீதான்டா. சாரி, நீங்க தான் சாமி. நீங்க தானே சாமி செய்யணும். நீங்களே இப்படி பண்ணலாமா? நான் தான் ஒண்ணுமே பண்ணலையே ஜாமி. அருவாளை கையில எடுக்கிறேன்னா என்ன அர்த்தம்? ஒரு பாதுகாப்புன்னு தான் அர்த்தம். உண்மையான அர்த்தம் எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? வேணா சாமி, போலீஸ்ல நாம கேஸ் கொடுத்தாச்சு. தப்பு பண்ணவங்கள போலீஸ் பாத்துக்கும். முத்துப்பாண்டி எமோஷனலா இதுல சம்பந்தப்பட்டிருக்கான். அவன் பாத்துப்பான். இதுல நீ பழி வாங்குறன்னு ஏதாவது பண்ணிடாதடா. சாரி, எதுவும் பண்ணாதீங்க சாமி ப்ளீஸ். அப்பனே முருகா, சூரரை வதம் செய்த செந்தில் ஆண்டவா, நீதான் என் குடும்பத்தை காத்து அருள் புரியன. என் குடும்பத்து மேல கைய வச்சவன நான் கண்டிப்பா சம்ஹாரம் பண்ணணும். சம்ஹாரம் பண்ணுவேன். ஐயா சொல்லுங்கய்யா. என்னய்யா, கூட வேற யாரும் இருக்காங்களா? இல்லைங்கய்யா, நானும் மேடம் மட்டும்தான் இருக்கோம். வெரி குட். நான் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? இந்த போனே உன் வீட்டுல இருந்து வந்த போனு தான். உன் மகளுக்கு உடம்புக்கு முடியல, ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி போய் பார்த்துட்டு வந்துறேன்னு நீ வீரா கிட்ட சொல்லணும். எஸ்ஐ மேடம் இதை நம்புவாங்களையா? யோ, சென்டிமெண்டா பேசினா எந்த பொம்பளையா இருந்தாலும் நிச்சயமா நம்புவாயா? உனக்கு இன்னும் 5 நிமிஷம் தான் டைம். நல்லா சோகமா நடிச்சு கொட்டணும். அங்க இருந்து கிளம்புறது தான் உன் வேலையே. இடம் ரொம்ப மோசமான இடங்கய்யா. பக்கத்துல சுடுகாடு வேற. இருட்டுனா ரொம்ப கஷ்டமாச்சே. எஸ்ஐ மேடம் டெட் பாடி கூட தனியா இருப்பாங்களையா? யோ, ஏஎஸ்பி மேடமோட ஆர்டர், அதையே நீ கேள்வி கேட்கறியா? இல்லைங்கய்யா இல்லைங்கய்யா, உடனே கிளம்புறேன். முதல்ல அதை செய். மேடம் மேடம். அண்ணா, என்னண்ணே ஆச்சு? இப்பதான் வீட்ல இருந்து போன் வந்துச்சு. என் மகளுக்கு வாந்தி பேதியாகி மயக்கம் போட்டுட்டாள மேடம். ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகணும் மேடம். ஐயோ, என்னண்ணே சொல்றீங்க? ஏதாவது ஃபுட் பாய்சன் ஆகியிருக்க போகுதுன்னு உடனே ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ண சொல்லுங்க. என் வீட்டுக்காரி படிக்காதவ மேடம். என்ன பண்றதுன்னு தெரியாம அவ ஓன்னு அழுகுறா மேடம். என் புள்ளைய கொண்டு போய் உடனே ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கணும் மேடம். இப்ப வா அண்ணா, நீங்க ஒண்ணு பண்ணுங்க. இன்ஸ்பெக்டருக்கு போன் பண்ணி உங்க விஷயத்தை சொல்லுங்க. நீங்க போனாலும் வேற யாராவது ஒரு கான்ஸ்டபிள் அனுப்பி வைப்பாங்கல்ல. ஐயோ வேண்டாம் மேடம், இதுக்கெல்லாம் இன்ஸ்பெக்டர் ஒத்துக்கவே மாட்டார் மேடம்.
நான் தான் இருக்கணும்னு பிடிவாதமா சொல்லுவாரு மேடம். இப்ப என்னன்னே செய்யறது? ஒரே 1 மணி நேரம் டைம் கொடுங்க மேடம். தயவு செஞ்சு அது வரைக்கும் இந்த பாடியை மட்டும் பாத்துக்கிறீங்களா? 1 மணி நேரத்துல வந்துருவீங்களா? வந்துருவேன் மேடம். அது வரைக்கும் இந்த பாடியை பாத்துக்க முடியுமா மேடம்? ஒரு 1 hour தானே, நான் பாத்துக்கிறேன். நீங்க கிளம்புங்கண்ணா. நான் போறேன்னு யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்க மேடம். இன்ஸ்பெக்டர் சார் என்கொயரி வச்சு சஸ்பெண்ட் பண்ணிடுவாரு மேடம். நான் புள்ள குட்டிக்காரன் மேடம். சொல்ல மாட்டேனே. நீங்க தைரியமா போய் முதல்ல குழந்தைய அட்மிட் பண்ணுங்க. 1 hourல வந்துருவீங்கல்ல? நிச்சயமா வந்துருவேன் மேடம். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். லொகேஷன் உனக்கு ஷேர் பண்ணிருக்கேன், வந்துச்சா? வந்துருச்சுமா. அதான் இடம். வீரா அங்க தனியா இருப்பா. நைட்டு பூரா நீதான் அவ கூட இருக்கணும். நான் பாத்துக்கிறேம்மா. நீ நடிக்கிற நடிப்புல அவ உன்னை நல்லவன்னு நம்பி உன்னோட காதலை அவ ஏத்துக்கணும். செய்வியா? அதெல்லாம் பண்ணிடுவேம்மா. டேய், அவ உன்னை நம்பணும்னா உன்னோட முரட்டுத்தனத்தெல்லாம் காட்டக்கூடாது. ரொம்ப ஜென்டிலா நடந்துக்கணும். அவசரப்பட்டுடாத, பாத்துக்கோ. அம்மா, ரொம்ப சாஃப்டா நான் அவளை ஹேண்டில் பண்ணுவேம்மா. போதுமா? நான் கிளம்புறேன். ம். ஷோ, எங்க போனவரை காணோமே. மேடம், என்னன்னே இது? குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு போனீங்க, இன்னும் வரவே இல்ல. மேடம், குழந்தைக்கு ரொம்ப சீரியஸா இருக்கு மேடம். உழைக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்றாங்க மேடம். ஐயோ, என்னன்னு சொல்றீங்க? ஆமா மேடம், ரொம்ப முடியல மேடம். ஆனா உங்களை தனியா விட்டுட்டு வந்தேன்னு இன்ஸ்பெக்டருக்கு தெரிஞ்சா என் வேலை போயிரும் மேடம். சரிண்ண, முதல்ல குழந்தைய காப்பாத்துங்க, மத்தத அப்புறம் பாத்துக்கலாம். அப்புறம் டாக்டர் என்னென்ன சொல்றாங்க? வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஏம்ல, வீரா ஏன் இன்னும் வரல? என்ன இன்னைக்கு திடீர்னு இவ்வளவு லேட்டு? ஆமாண்ணே, அவன் லேட் ஆகும்னு சொல்லிட்டான். மொட்டையா லேட் ஆகும் மட்டும் சொல்லுத. எப்போ வருவாளாம்? எங்க இருக்காளாம்? ஏதாச்சும் கேட்டியா? ஆஹா, இல்லண்ணே. இல்லை கனி, அண்ணன் போன் எடுத்துருவா. இந்தாண்ணே. அண்ணா, எனக்கு பெருசா ஒன்னும் பயம் இல்லைண்ணே, நான் சமாளிச்சுக்குவேன். ஆனா நீங்க ஸ்டேஷனுக்கு தெரியாம குழந்தைக்காக போயிருக்கீங்க, நீங்க தான் கவனமா இருக்கணும். சரிங்க மேடம், முடிஞ்ச அளவுக்கு நான் சீக்கிரமா வந்துடுறேன் மேடம். அது வரைக்கும் நீங்க டெட் பாடியை பத்திரமா பாத்துக்கங்க மேடம். சரிண்ணே, நான் பாத்துக்கிறேன். நீங்க போன வைங்க. அப்பா, தப்பிச்சோம். அட, அண்ணன் கூப்பிடுது. அண்ணா, சொல்லுண்ண. இல்லை, எங்கல இருக்க? என்னல இன்னைக்கு இவ்வளவு லேட்டு? சாரிண்ண, திடீர்னு டியூட்டி போட்டாவ, வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகும்ண்ண. டியூட்டியா? எங்க டியூட்டி போட்டானுவ? மர்டர் கேஸ்ண்ண, ஒரு டெட் பாடி கிடக்கு, அதுக்கு நான் செக்யூரிட்டியா நிக்கேன். இல்லை, ஆம்புலன்ஸுக்கு போல போட்டு ஆம்புலன்ஸ்ல ஏத்தி விட்டுட்டு வர வேண்டியதாம்லா. ஃபோன் பண்ணியாச்சுண்ண, ஆனா இன்னும் ஆம்புலன்ஸ் வரல, அதுக்காக தானே வெயிட்டிங். ஆம்புலன்ஸ் வந்து பாடியை ஹாஸ்பிட்டல்ல ஒப்படைச்சிட்டு சைன் பண்ணிட்டு தானே வர முடியும். நீ அங்க தனியா இருக்க? கூட ஒரு ஏட்டையா இருந்தாருண்ண, இப்போ ஒரு எமர்ஜென்சின்னு அவர் போயிருக்காரு. இப்ப வந்துருவேன்.
பாருண்ண, எனக்கு ஒன்றும் பயம் இல்ல. தனியாவே இருந்தாலும் நானே பயப்படுவேன். இல்லை, என்னதான் நம்ம தைரியமா இருந்தாலும் மனுஷ மக்க பயப்படுறதுக்குன்னு ஒரு இடம் இருக்குல்ல. இருப்பேன, நீ ஒன்னும் கவலைப்படாத. எல்லா இடத்துலயும் அண்ணன் கூட இருக்க முடியாதுல்ல. தனியா சமாளிக்க கூடிய தைரியம் உனக்கு இருக்கணும்ல. எங்க அண்ணன் எல்லாமே சொல்லி கொடுத்து தானே வளர்த்துருக்கு. நான் பாத்துக்கிடுவேன், நீ ஒன்னும் கவலைப்படாத. ஆமா, அந்த பாடி எங்க இருக்கு? ஆடியா வீரபாண்டிப்பட்டினம் தெற்கு சுடுகாடுன்னு. இல்லை, என்னல சொல்ற?